எங்க அம்மா அப்பா வந்து ஊர்ல இருந்து எனக்கு வந்துட்டு பொங்கலுக்கு தேவையானது, அதாவது பொங்கல் சீரு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொடுத்து விட்டுருக்காங்க. எனக்கு, என் தங்கச்சி பூமாதேவிக்கு, தேன்மொழிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாருங்கள். இது பாத்தீங்கன்னா பூவு, எண்ணெய், அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, நெய், அப்புறம் பிஸ்கெட்டு, திராட்சை, இன்னொரு பாக்கெட் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் வீட்டில் காய்ச்சின நெய், அதுக்கப்புறம் வந்துட்டு 200 ரூபாய் காசு என் தம்பி கொடுத்தான். அதுக்கப்புறம் இது பச்சரிசி, நம்ம வீட்டில் விளைஞ்ச பச்சரிசி. அதுக்கப்புறம் இங்கேயும் பச்சரிசி இருக்குது. இது வந்துட்டு பொங்கலுக்கு வைக்கிறது. இது வந்து எங்கள் அம்மா வந்து பச்சரிசி மாவு அரைச்சிக்க சொல்லியிருக்காங்க. இடியாப்பத்துக்கு, புட்டுக்கு அந்த மாதிரி அரைச்சிக்கோ அப்படி சொல்லியிருக்காங்க. இது என்னது? குங்கப்பூ, மாயலை, ஆவாரம்பூ எல்லாமே எங்கள் அப்பா நம்மளோட காட்டில் போய் பறித்து கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் வந்துட்டு எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து என் தம்பி எனக்கு இப்போ கொடுத்துருக்கான். ரொம்ப சந்தோஷம், மிக்க நன்றி. உங்கள் வீட்டில் இருந்து, உங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருந்து உங்களுக்கு என்ன கொடுத்து விட்டாங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாத்துக்குமே வந்துட்டு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள் என் சார்பாகவும் மற்றும் என் பாசமலர் குடும்பத்தின் சார்பாகவும், ஹரிணி என்ற சேனல் சார்பாகவும் பலத்துடன் வாழ்க. நன்றி.